ரொம்ப ஈஸியாக வீட்லேயே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இது மீல் மேக்கர் தனியாக ஒரு தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு தண்ணியை எடுத்துட்டு வெறும் அந்த மீல் மேக்கரில் மட்டும் வீட்டு மிளகாத்தூள், உப்பு, காரம், வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அந்த கிறிஸ்பினஸ்க்காக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி மசாலாவை தெரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் காஞ்சிச்சா இல்லையான்னு. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீல் மேக்கர் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண சாப்பரில் வெங்காயம், கேரட் அண்ட் பீன்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனியன் 2, ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு, இது நல்லா பொடிசாக சாப்பரில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக விட்டால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் போட்டு வேறு எதுவுமே போடாதீங்க. வெறும் இந்த ஆனியன், கேரட் அண்ட் பீன்ஸ் இது போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சைடில் இந்த மீல் மேக்கரும் கிறிஸ்பியாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த மசாலா வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சிக்கன், அப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும். வாழைக்காய் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா பசங்களுக்கு கொடுக்குறனால ரொம்ப ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸு. அப்போ தான் ஒன்றும் பாதியாக வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. எல்லா ரைஸோடு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டால் தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குக்கரில் போட்டதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா பரட்டி விட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். கடையில் செய்கிறத விட இது நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக அது வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்க அடிக்கடி இது செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து முழுசாக இப்போ சின்னதாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இது நான் மீடியமாக வாங்கினதுனால ஆஃபாக கட் பண்ணுறேன். மீல் மேக்கர் சைஸ் பொறுத்து. பெருசாக இருந்தால் பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கள்ல. ஸோ பீசஸ் மாதிரி இருந்தால் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் எப்படி இருக்கா அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி பாதியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. கொஞ்சம் கூட ஒரு ரைஸ் கூட இருக்காது. அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. கடையில் நீங்கள் வாங்கி தரதை விட இந்த மாதிரி வீட்டிலையே இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரில் தான் பண்ணோன்னு இல்லை. உங்களுக்கு மீல் மேக்கர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெஜிடபிள் ரைஸில் அந்த காலிஃப்ளவர் கூட இதே மசாலா டைப்பில் பொரித்து கூட நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை நான் வந்து சிக்கன்லேயே பண்ணுறனாலும் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்து இதே மசாலா வச்சு இந்த மாதிரி கூட பண்ணலாம். எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான், தனித்தனியாலாம் கிடையாது. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரோ இல்லை காலிஃப்ளவரோ இல்லை சிக்கனோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. சாப்பரில் இந்த மாதிரி போட்டு கடாயில் பரட்டிட்டு கிளறி விட்டால் போதும். நம்ம வெரைட்டி ரைஸை விட இது ரொம்பவே ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.